من تصبح بسبع ثمرات عجوة لم يضره سم ولا سحر. புகாரியுடைய ஹதீஸ். யாரு சுபஹோட அதிகாலையில் எலும்புறத்தோட முதலாவதாக 7 ஈச்சப்பழம் அஜுவா ஈச்சப்பழம் சாப்பிடுவாங்களோ, அஜுவான்னு சொல்லக்கூடிய ஈச்சப்பழம் மதீனால இருக்குது, நபியுடைய கையால நாட்டப்பட்ட மரம் என்றாங்க. அந்த அஜுவா ஈச்சப்பழம் 7 யார் ஒவ்வொரு நாளும் காலையில சாப்பிடுவாங்களோ அவங்களுக்கு சூனியமோ விஷமோ அவங்களுக்கு படாத என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சரியான புகாரியுடைய ஹதீஸ். இது புத்திக்கு படுறது அல்ல, இதுல நிறைய ரகசியங்கள் அல்லாஹ் வச்சிருக்கிறான். தீன் புத்திய வச்சு யோசிக்கிறோம் அல்ல மேலான சகோதரர். அதனால கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் பரிசுத்தமான தீன மார்க்கத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். இந்த தீனை ஒவ்வொருத்தரும் முயற்சி செஞ்சு இத வாழ்க்கையில எடுத்து நடக்க முயற்சியணும். இதனுடைய முழு லாபமும் எங்களுக்கு தானே ஒழிய மக்களுக்கு, அவருக்கு இவருக்கு எவருக்கும் இல்ல. இதால முழுமையான துனியா ஆখিরাத்துடைய அடிப்படையில பிரயோஜனங்களை நாங்க தான் அடைய போறோம். மேலான சகோதரர், நீங்க வியாபாரங்களை இத நீங்க ஹதீஸ்களை சொல்ற வியாபாரத்துல லாபம் இப்படி செஞ்சா தான் கிடைக்கும், பொய் சொல்லாத்தி வியாபாரத்துல பறக்கத்து இருக்கின்றது புத்திக்கு படுவது இல்லை. ஏன்னா துனியா அப்படித்தான் இருக்குது, எதிர்நீச்சல் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. இவரு பயம் பண்ற மாதிரி எப்படி வியாபாரம் செய்யறதுக்கு யோசிக்கிறான். அதனால கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் பரக்கத்தை மறைச்சு வச்சிக்கிறான். அதை மறைச்சு வச்சிக்கிறது அதுதான் சோதனை. அதுக்கு பேர் தான் ஈமான். கண்ணுக்கு விளங்கினா ஈமான் இல்ல, கண்ணுக்கு விளங்குறத நம்புறதுக்கு பேர் ஈமான் இல்ல. அதனால ரமலானுடைய மாதம் ஒரு மாசம் தான் இன்னும் இருக்கி, ஒரு மாதம் சில நாட்களும் இருக்கி நெருங்கிட்டு. மேலான சோதர்களே, இப்பே நாங்க ரெடி ஆகணும். அதுக்கு தான் துஆக்கல்ல அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமதான். யா அல்லாஹ், இந்த ரஜபுடைய மாதம், ரஜபுடைய மாசத்துடைய கடைசி நாட்கள்ல இருக்கிறோம். வரக்கூடிய ஷஅபான், அந்த ரஜப் ஷஅபான் மாதத்துல எங்களுக்கு நீ பரக்கத் செய்வாயாக, பரக்கத் செய்வாயாக. ரமலானுடைய மாதத்தை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக, அந்த காலத்துல அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக என்று ஒவ்வொரு துவாக்களையும் இந்த நாட்கள்ல ரஜப் பிறந்தத்துல இருந்து இந்த துவா ஓதுறாங்க. இது இப்பே எங்களுக்கு சிந்தனைய ஊற்றுறது. இப்பே எங்களுக்கு என்ன சொல்லப்படுது என்றா, அந்த துவாக்கள் மூலம் அதனுடைய கருத்துக்கள் எடுத்து பார்த்தா நோன்புக்கு ரெடி ஆகுங்க. 2 மாசமா எங்களுக்கு அந்த நோன்பை பத்தி ஞாபகப்படுத்தப்படும். ரெடி ஆகுங்க, தயாராகுங்க, அதுக்குள்ள ஏற்பாடுகளை செஞ்சுக்கோங்க. ஜக்காத்துகள் கொடுக்கக்கூடியவங்க நோம்புல, குறிப்பா நோம்புல கொடுக்கிறவங்க இப்பே அதுக்கு பிளான் பண்ணுங்க, அதுக்குள்ள ஏற்பாடுகளை செய்யுங்க. போன வருஷத்தை விட இந்த வருஷம் நான் கூட கொடுக்கணும், இப்படி யோசிங்க, குறைச்சிடாதீங்க. நீங்க குறைச்சா அல்லாஹ் குறைச்சிடுவான். ஜக்காத்துடைய விஷயத்துல முழு கவனம் செலுத்தணும். நாங்க அதுல அல்லாஹ் பெரிய ஹைர் பரக்கத்துகளை வச்சிருக்கிறான். இப்பே யோசிங்க, இப்பே கணக்கெடுங்க, இப்பே அதுக்கு தயாராகுங்க. மேலான கண்ணியமான சொல்ல தகுதியானவங்களை பார்த்து ஒப்படைங்க. கொடுக்க கொடுக்க கூடிக்கொண்டே இருக்கும். தேவைகள் நிறைய இருக்குது. சமுதாயத்துல பெரிய ஒரு கூட்டம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். வெளியிலையும் கஷ்டப்படுறாங்க. இந்த கொழும்பு எடுத்தா ஒவ்வொரு ஊர் மஹல்லாக்கள்ல சில பகுதிகளுக்கு போயிட்டு பார்த்தா இப்படியும் மக்கள் வாழ்றாங்களா. 5 புள்ள 3 புள்ளைகளோட உம்மா கடைசி புள்ளைய கால்ல போட்டு கொண்டு தூங்குறார், மாப்பிள்ள 3 வீல்ல தூங்குறார். இது நேரடியா போயிட்டு பார்த்த காட்சிகள். வீடு அவ்வளவு சிறிய இடம். உம்மா கடைசி புள்ளைய கால்ல போட்டு தூங்குறா, மக்கிய 2 பிள்ளைகள் தூங்கலும் மாப்பிள்ள வந்து தூங்கக்கூடிய அமைப்பு இல்லை. கொஞ்சம் பாருங்க, கேளுங்க, விளங்குங்க, நல்லா சம்பாரிங்க, ஹலாலா சம்பாரிங்க. உங்களோட அமளிபாதத்தோட நல்லா செலவழிங்க, தேடி தேடி கொடுங்க, தகுதியானவங்களை பார்த்து ஒப்படைங்க. சும்மா கண்டவன் நின்றவன் இவனுக்கு எல்லாம் கொடுத்துட்டு ஜக்காத் கொடுத்துட்டேன் என்று நீங்க அப்படி முடிவு. ஜக்காத்த உங்களுக்கு ஜக்காத் கொடுக்கிறது கடமையாயிருக்கிறத போல அந்த ஜக்காத்தை தகுதியானவங்களை தேடி பார்த்து கொடுக்கிறது உங்களோட கடமை. சிலவங்க அழுகையாலே காரியத்தை சாதிச்சு கொள்வாங்க. அதனால கண்ணியமான சகோதரர்களே, இது முக்கியமான விஷயம். நிறைய மஸ்ஜிதுகள் கற்றத்துக்கு தடமாறுறாங்க. தேவைகள் இருக்குது, உண்மையிலே தேவை இருக்காண்டும் பாருங்க. அப்படி தேவை இருக்கிற இடங்களுக்கு சில கொடுங்க. அல்லாஹ் பெரிய அளவுல பரக்கத் செய்வான். அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு உதவி செய்யறவனுக்கு அல்லாஹ் உதவி செய்வான். இது அல்லாஹ்வுடைய இடம். ரசூலுல்லாஹ் காலத்துல ஒரு பொம்பளை இருந்தா, மஸ்ஜிது நபவிய
அவ வந்து ஆண்கள் இல்லாத நேரத்துல வந்து தூப்பா, பள்ளிய தூத்து கீத்து துப்புரவாக்கி விடுவான். ரசூல்லா வந்து பார்த்தாங்க, சில நாள் அந்த பெண்ணை காண இல்ல. கேட்டாங்க, எங்க அந்த பொம்புல? சஹாபாக்கள் சொன்னாங்க, மௌத்தாவிட்டாங்க யார சொல்ல, அடக்கிட்டோம். ரசூல்லா சொன்னாங்க, ஏன் எனக்கு சொல்ல இல்ல என்று அந்த கபரோடிக்கு போயிட்டு அந்த பெண்ணுக்கு துஆ செஞ்சாங்க. ஏன்? அவ மஸ்ஜிதை துப்புரவாக்குறவ, மஸ்ஜிதை சுத்தப்படுத்துறவ. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எனக்கு எல்லா நன்மையும் அல்லாஹ் காட்டினான். அப்படி பொதுவா சொல்லிட்டு சொன்னாங்க, மஸ்ஜிதுல இருக்கிற ஒரு ஊத்தை எடுத்து வெளியே போடுறது, அதுக்குள்ள நன்மையும் எனக்கு காட்டினான் என்றார்.